ஆம்னி பேருந்து கட்டணத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. ஆம்னி பேருந்து கட்டணம் அதிகரிப்பால் சென்னை உள்ளிட்ட வெளியூர் செல்லும் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகர்கோவில் சென்னை இடையிலான ஆம்னி பேருந்துகளின் பயண கட்டணம் 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரின்ஸ். விவரங்கள். பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்னை, பெங்களூர், கோவை போன்ற பெருநகரங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். விடுமுறை முடிந்து வெளியூருக்கு செல்வதற்கு தயாராகி வருகிறார்கள். ஏற்கனவே ஏராளமான பொதுமக்கள் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் முன்பதிவு செய்துள்ளனர். விடுமுறை முடிந்து பொதுமக்கள் வெளியூர்களுக்கு செல்ல வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து ஆமணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூர் போன்ற வெளியூர்களுக்கு செல்ல, குறிப்பாக சென்னைக்கு செல்ல ஆமணி பேருந்துகளில் இன்று கட்டணமானது கடுமையாக உயர்ந்துள்ளது. இது ஒரு சில பேருந்துகளில் இந்த கட்டண உயர்வானது உயர்ந்துள்ளது. நாகர்கோவிலிருந்து சென்னை செல்லும் ஆமணி பேருந்து இன்று பயணம் செய்கிறது. 2500 முதல் 5990, கிட்டத்தட்ட 6000 வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சிலர் கட்டண உயர்வையும் பொருட்படுத்தாமல் பேருந்துகளில் பயணம் செய்கின்றனர். தனியார் பேருந்துகளில் முறையாக இதுபோன்ற கட்டணம் வரையறுக்கப்படாமல் கடுமையான கட்டணம் உயர்ந்துள்ளதற்கு பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சாதாரண நாட்களில் இந்த நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு செல்வதற்கு 1200, 1500 வரை கட்டணமானது நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துமஸ், கடந்த நியூ இயர், புத்தாண்டு போன்ற தினங்களில் இந்த அளவிற்கு கட்டணம் உயர்வில்லை. பொங்கல் பண்டிகை விடுமுறைக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வரை கட்டணம் அதிகரித்துள்ளது. பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரின்ஸ். பொங்கல் விடுமுறைக்கு 4 நாள் விடுமுறை வந்த பயணிகள் ஆமணி பேருந்தில் சாதாரண கட்டணம் 1200 1800 தான் இருக்கும். இந்த 4 நாள் விடுமுறை வந்த மக்கள் 2500 6000 வரை கட்டணம் கொடுத்து போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் அரசு அதிகாரிகள் தலையிட்டு இந்த ஒரு சில பேருந்துகளில், ஒரு சில ஆமணி பேருந்துகளில் மட்டும் இந்த கட்டணம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு தக்க நடவடிக்கைப்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.